இந்த காலத்தில் பார்க்காமலேயே காதலித்த காதல் கோட்டை திரைப்படம் மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஆனால் மகாபாரத காலத்திலேயே ஒருவரை ஒருவர் பார்க்காமலே காதலித்தார்கள். அந்த காதல் கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நலன் நிஷாத நாட்டின் அரசன், அழகன், நேர்மையாளன், சிறந்த வில்லாற்றலுடையவன். தமயந்தி விதர்ப நாட்டின் அரசகுமாரி, அழகு, அறிவு, பண்பு மூன்றிலும் சிறந்தவள். ஒரு நாள் தமயந்திக்கு ஒரு அன்னப்பறவை நளனின் சிறப்புகளை சொல்லியது. அதேபோல் நளனுக்கும் தமயந்தியின் அழகும் பண்பும் தெரிந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் காணாமல் காதலித்தனர். ஒரு நாள் தமயந்திக்கு சுயம்வரம் நடத்தப்பட்டது. அவள் அழகில் மயங்கி இந்திரன், அக்னி, யமன், வருணன் ஆகிய தேவர்கள் மனித வடிவில் வந்தனர். ஆனால் தமயந்தி தன் உண்மை காதலை உணர்ந்து நளனை தேர்ந்தெடுத்தாள். நலன் தமயந்தி திருமண வாழ்க்கை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு நாள் நளனின் வாழ்க்கையில் கலி என்ற துர்தேவன் புகுந்தான். அதன் காரணமாக நளன் அரசு, செல்வம், பெருமை என எல்லாவற்றையும் இழந்தான். நளன் தமயந்தி காட்டிற்கு அகதிகளாக சென்றனர். துன்பத்தால் மனமுடைந்த நளனை கார்கோடகன் என்ற நாகம் கடிக்க, தன் சுய நினைவை இழந்து தமயந்தியை தனியாக காட்டில் விட்டுவிட்டு சென்றான். தமயந்தி தனியாக காட்டில் துன்பப்பட்டாள். ஆனாலும் கணவனை மீண்டும் கண்டுபிடிக்க உறுதியெடுத்தாள். நளன் பாகுகன் என்ற பெயரில் ரிதுபர்ணன் என்ற அயோத்தி நாட்டு மன்னனிடம் வேலை பார்த்தான். குதிரைகளை கட்டுப்படுத்தும் கலையில் மிகுந்த நிபுணரானான். தமயந்தி புத்திசாலித்தனமாக அவனை அடையாளம் கண்டவுடன் கலி நளனை விட்டு நீங்கினான். பின்னர் நளன் மீண்டும் இழந்த அனைத்தையும் மீட்டு தமயந்தியுடன் சந்தோஷமாக வாழ்ந்தான். உண்மையான காதல் பல சோதனைகளை தாண்டியும் வெற்றி பெறும் என்பதற்கு நலதமயந்தி கதை ஒரு நல்ல உதாரணம்.